சுற்றி இருக்கிறவன் எல்லாம் யாருன்னா காசு வச்சிருக்கிறவன். மரிய வில்சன் கல்லூரி அவர் வந்து அரசு நிலத்தை ஆட்டையை போட்டதுனால திமுக அரசாங்கம் அந்த நிலத்தை பிடுங்கிருச்சு. அதில் திமுக மேலே காண்டில் அவர் வந்து விஜய்க்கு முட்டு கொடுக்குறாரு. அந்த கட்டடத்தில் 10 பேர் செத்து போயிட்டான் கட்டடம் கட்டும்போது. இன்னைக்கு வரைக்கும் அந்த இழப்பீடு கொடுக்கல. அந்த பஞ்சாயத்து இருக்கு அவர் மேலே. அதனால அவர் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறாரு. செங்கோட்டையன் ஏற்கனவே செல்லா காசாக அதிமுக விரட்டி அடிக்கப்பட்டவர். அவர் வந்து இங்கே சிந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் அவர் தேர்வாரான டவுட்டு. நிர்மல்குமார் எங்கெங்க தான் வந்தவர், RSS பாஜக அதிமுக ஏகப்பட்ட கட்சியில மாறி இங்க வந்திருக்காரு. அவரு ஒன்றும் பெரிய தூய தலைவர்லாம் கிடையாது. அது வந்து ஒரு போஸ்ட்மேன் உத்தியோகம் பார்க்குற ஆளு. JCD பிரபாகரன் செல்வாக்கு இல்லாத ஆள். சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு எடப்பாடி. செல்வாக்கு இல்லாத ஆள். எடப்பாடி சேர்த்துக்கிட்டா மட்டும் அவரை ஜெயிச்சு அப்படியே அறுத்து தள்ளிடுவாராக்கும். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதுக்கப்புறம் யார் இருக்கா? ராஜ்மோகன் ஆகச்சிறந்த ஆகப்பெரிய தலைவர், வாயை வாடகைக்கு விடுறவர். அதுக்கப்புறம் ஓலாமணி. ஆனா அவரே கல்லூரி பேரை வச்சுக்கிட்டாரு. நம்ம அவர் அந்த கல்லூரி பேரை சொல்றதுல எதுக்கு பாவம் அந்த கல்லூரி சொல்லுவாங்க. எல்லாரும் பேரும் சொல்லிட்டு பொதுச் செயலாளர் பேர் சொல்லாம விட்டீங்களே நம்ம கோச்சிங். ஏங்க ஆனந்துங்க, எங்க அண்ணன் ஆனந்த் அவரை டி நகர்ல கொண்டாந்து நிப்பாட்டுறாங்க. கடைசியா வைக்கணுங்க பஞ்சு. அவர் சோழிங்கநல்லூரை பிளான் பண்ணாருங்க. இப்ப அவர் டி நகர் போன்ட்டாங்க. டி நகர்ல ஜெயிக்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. வேண்டுமென்றே புசிய தோக்கடிப்பதற்காக ஆதவும் ஜான ஆரோக்கியசாமி சேர்ந்து சதி பண்ணி டி நகரை ஒதுக்கி தள்ளிட்டாங்க. எப்படியும் தோத்துருவாரு நாங்க நிக்க கன்ஃபார்மா அவர் வந்து தோக்கடி, அதுவும் டெபாசிட் கூட இல்லாம 2000 கூட வந்துட கூடாது. பரிதாப நிலைமைக்கு தோக்க போற இடத்துல கொண்டாந்து அவரை தள்ளியிருக்காங்க. வில்லிவாக்கம் தொகுதியை குறி வைக்கிறாராம் இந்த அமாவாசை 420. தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்காளர்கள் கொண்ட தொகுதி வந்து வில்லிவாக்கம். தமிழ்நாட்டிலேயே அங்கேயும் இதே மாதிரி தான். பெரம்பூர்ல எப்படி இருக்காங்களோ அது மாதிரி தொழிலாளர்கள் அதிகம் இருக்கிற, தொழிற்சாலைகள் அதிகம் இருக்கிற பகுதி. ஆமா ஆமா. அப்ப நீ அங்க போய் நிக்கிறன்றிய அடிப்படையில் இன்னைக்கு வரைக்கும் அந்த மக்களுக்கு நீ என்ன செஞ்சு கிழிச்சிட்ட?